ராஜேந்திரா அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் மகளிர் அணியின் இந்த போர்ப்படை தளபதிகள் கூட்டம், இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று ஸ்டாலினுக்கு அறைகூவல் விடக்கூடிய, சாவுமணி அடிக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், பெண்களால் நான், பெண்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த தலைவி, இரத்தத்தின் இரத்தங்களே, என் உயிரின் மேலான தாய்மார்களே என்று அறைகூவல் விட்டு இந்த கழகத்தை தோற்றுவித்த மன்னாதி மன்னன், மக்கள் போற்றும் மாமன்னன், புரட்சி தலைவர் அவர்கள் அருளாசியோடு இன்றைக்கு ஏழைக்கு சாமானியனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரே எதிரி திமுக என்ற கொள்கையோடு கட்சியையும், அம்மா மறைந்த பின்பு ஆட்சியையும், இன்று எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்கள் போற்றக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர், கழகத்தின் பொதுச் செயலாளர், சேலத்து சிங்கம், புரட்சி தமிழர், ஒரு விவசாயி, சாதாரண கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்று தொண்டர்களால், பொதுக்குழுவால் இந்த கழகத்தை அதிமுகவை போற்றி புகழ்ந்து இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்ற ரீதியிலே கட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் EPS அவர்களை வணங்கி இந்த சிறப்பானதொரு ஏற்பாட்டை செய்து மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் அன்பு சகோதரி வளர்மதி அக்கா அவர்களையும் வணங்கி, மேடையிலே இருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதரிகள், பல்வேறு நிலைகளிலே பொறுப்புகளிலே உள்ளவர்கள், இவற்றை எல்லாம் விட காலையில 6 மணியிலிருந்து ஒவ்வொரு ஏரியாவா பெண்களை அழைத்து, இது எங்களுக்கான கூட்டம், இது நமக்கான ஆர்ப்பாட்டம், பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் வன்முறையை, அந்த தீங்கை எதிர்த்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்று பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கி என்னுடைய சிறிய உரையை நான் ஆற்றுகின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் பல்வேறு செய்திகளை மிக அழகாக சொன்னார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டம் அதிமுகவுக்காக மட்டும் அல்ல, தமிழகத்திலே வாழக்கூடிய பெண் குழந்தைகள், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் சகோதரிகளின் நலனுக்காக. அவர்கள் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக இல்லை, கள்ளச்சாராயம் தலை விரித்தாடுகின்றது, போதைப் பொருள் கல்லூரி பள்ளிகள் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றது. அந்த போதைப் பொருளின் புழக்கத்தால் தான் இன்றைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை என்பது வரம்பில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்தி அறிந்துதான் தொடர்ச்சியாக அறிக்கைகள் மூலமாக கண்டனத்தை தெரிவித்த நம்முடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மகளிர் அணி சார்பாக, இங்கே இளைஞர் இளம்பெண்கள் பாசறை சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, நீங்கள் மறந்துவிடக் கூடாது, 91ல அம்மா ஆட்சி வந்த உடனேயே பிறந்த பெண் குழந்தைகளை நீங்கள் கள்ளிப்பால் ஊற்றிக் கொள்ள வேண்டாம், என் அரசு இருக்கின்றது என்று தொட்டில் குழந்தை திட்டத்தை தந்த தாய். அதன் வழிவந்ததனாலதான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அனைத்து மகளிர் காவல் நிலையம் உருவாகியது என்றால் அது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே தான், மறந்துவிடக் கூடாது. 2012ல டெல்லியில நிர்பயாங்கிற ஒரு பொண்ண கொலை செய்து ஒரு பெரிய அவலம் நடைபெற்றது. அப்ப அம்மா தமிழகத்துல முதலமைச்சர். 2013ல அம்மா ஒரு 13 வகை கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. அப்பதான் நீதிமன்றத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை உடனடியாக துரிதமாக விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்பதை கொண்டு வந்தது என்றால் வரலாறு படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நம்முடைய அண்ணன் அறிவிப்பை, கண்டன ஆர்ப்பாட்ட அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமே
தொடர்ச்சியா அவர் அறிவிச்சதுல ஒரு பல சம்பவங்களை சொன்னாங்க. கோயம்புத்தூர்ல, வால்பாறையில, சிவகங்கையில, அண்ணா நகர்ல, இப்படி எல்லா இடங்கள்லயும் குழந்தைகளும் பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அழைத்து செல்ல முடியவில்லை. முந்தா நாள் நான் ஒரு செய்தியை படிச்சேன். அதுல எடப்பாடிக்கும் சங்ககிரிக்கும் இடையில ஒரு 80 வயசு பாட்டி வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியுடைய பேத்தியின் கணவன் போதையில, வயது வித்தியாசம் தெரியாம 80 வயசு பாட்டிய பாலியல் வன்புறவு செஞ்சு பலாத்காரம் செய்ய போகும்போது அந்த பாட்டி கத்தி எந்திரிச்சிடறாங்க. கத்தி எந்திரிச்ச உடனே யாருக்கும் சொல்லிடுவாங்கன்னு பக்கத்துல இருக்க அருவாள் எடுத்து வெட்டி கொண்டுட்டு ஓடிடுறான். இதுதான் இந்த விடியா திமுக அரசின் அவல நிலை. ஆனா நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிக அழகா சுற்றுலா போயிட்டு இருக்கார். மிக அழகா கீ கொடுத்த பொம்மை மாதிரி சுற்றுலா போயிட்டு சிரிச்சு போட்டோ ஷூட் நடத்துறார். நேத்தைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். நேத்து 23ஆம் தேதி தேனியில நர்சிங் படிக்கிற ஒரு கேரள மாணவி, அது தங்கி இருக்கிற இடத்துல இருந்து பஸ்ல அங்க கல்லூரிக்கு போகணும்னு போகுது. தைரியமா நடக்கிறது கோணவாய ஸ்டாலின் ஆட்சி தானேங்கிறதுனால 4-5 பேர் புடிச்சு இழுத்து பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணிடுறாங்க. காவல்துறையில போய் அந்த பெண்கள் சொல்றாங்க. காயத்ரிங்கிற டிஎஸ்பி அருப்புக்கோட்டையில சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணும், போராட்டக்காரர்களை தண்டிக்கணுங்கிறதுக்காக போறாங்க, கொண்டைய புடிச்சு இழுக்கிறாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவலமான அவலநிலை ஆட்சி என்பதை உணர்ந்துதான் இங்க பெண்கள்லாம் வந்திருக்கீங்க. அம்மா ஆட்சியில கொடுத்த எல்லா திட்டங்களையும் இன்னைக்கு ஸ்டாலின் நிறுத்திட்டார். தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டாரு, சமூக வளைகாப்பை நிறுத்திட்டாரு, லேப்டாப்பை நிறுத்திட்டாரு. லேப்டாப்பே மாணவர் சமுதாயம் வளர வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்க மத்திய அரசின் அறிவுறுத்தல் பேர்ல இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்கன்னா, பெத்தட்டின், போதை மாத்திரை, பெத்தமெட்டின், அதே மாதிரி கஞ்சா, எல்லாமே எல்லா இடங்கள்லயும் புழங்குது. இதே திமுக அரசு தான் கல்லூரிகள்ல போய் கல்லூரிகள்ல ரெய்டு நடத்துறாங்க, பொது குடியிருப்புகள்ல ரெய்டு நடத்துறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கின்றது என்றால், லாயக்கற்ற மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 80 வயது முதிர்ந்த பெண்மணிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே பெண்களுக்காக பாதுகாப்பான பல்வேறு திட்டங்களை வழங்கிய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிக்சியும் கிரைண்டர் ஃபேனையும் நீங்க நினைக்க வேண்டாமா? அம்மா சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க? இன்னும் பல 100 ஆண்டுகள் தான் நான் மறைந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைத்தோங்கி இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த கழகம் வளர வேண்டும். மக்களுக்கான இந்த கழகம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே வந்தால் 7.5% இன்னைக்கு டாக்டருக்கு, சட்ட கல்லூரிகளுக்கும், இன்ஜினியரிங்கும் ரிசர்வேஷன்ல போகக்கூடிய மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சியை வழங்கிய உறுதியான ஒரு தலைவர். எங்கள் அம்மா மரணத்திற்கு காரணமாக இருந்த பொய் வழக்கு போட்டு எங்கள் அம்மா அவர்களை நீங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பியதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் பெண்கள் மறக்க மாட்டோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வருவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு மகளிர் சகோதரிகளும் நீங்கள் உறுதுணையாக இருந்து, நீங்கள் உறுதியாக இருந்து உங்கள் பகுதிகளிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்டு வழக்குகள் பதிய செய்து வர இருக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு இந்த மேடையிலே இந்த கட்சியிலே அடையாளம் காட்டி அங்கீகாரம் கொடுத்த தாய்க்கும், எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் பொற்பாதங்களில் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். முதலமைச்சர் இந்த அமைச்சரவை மாற்றம் இருக்கு, ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு இருக்காரு. உதயநிதி துணை முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு. சேர்த்து ரெண்டுத்துக்கும் அமைச்சரவை மாற்றம். நீங்க கேக்குற கேள்விக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன்.
முதலமைச்சர் நல்லா நடந்துக்கல, நல்லா ஆட்சி பண்ணல, அவர் எதுக்கும் லாய்க்கு இல்லைங்கிறது தான் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து பேசுறாங்களா? இப்ப துணை முதலமைச்சர் போடுற அளவுக்கு என்ன அவசியம் வந்தது, என்ன தேவை வந்திருக்கு, என்ன காலத்தின் கட்டாயம்? முத்தமிழ் மாநாடுலையும் இதையே பேசுறாங்க, பொதுவெளியிலையும் இதையே பேசுறாங்க. அமைச்சராக்கணும் 10 பேர் பேசி அமைச்சராக்கிட்டாங்க. ஃபார்ம் 4 கார் வந்து அவர் நடத்தி முடிச்சிட்டாரு. அவருக்கு பரிசா, இது நடத்துனதுக்கு பரிசா தான் இந்த மாதிரியா, இல்ல முதலமைச்சர் லாயக்கில்லாத முதலமைச்சர் அவங்க அமைச்சர்களே சொல்றாங்களா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லட்டும். துரைமுருகன் ஐயா வந்து இந்த கேள்வி கேட்ட உடனே எந்திரிச்சிடுறாரு. அவரே சொல்றாரு, கட்சியில உழைச்சு கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டவங்கிறாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னு தெரியல. முதல்ல அதெல்லாம் அவங்க செட்டில் ஆகட்டும், அப்புறம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்.